ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2 ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. 2மே வந்து பார்த்திங்கன்னா அவினாசி ரூட்டில். 2மே அதிகாலையில் தான் நடந்திருக்கு. அதிகாலைனா ஒரு 3 மணி அந்த மாதிரி. ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 வயசுக்குள்ளார இருக்கிற பசங்க. ஒருத்தங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட பையன், இன்னொருத்தவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்து காலையில் கண்டினியூஸாக டுவர்ட்ஸ் வீட்டுக்கு வரும்போது இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. லாங் ட்ரைவ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதுவும் குறிப்பாக காரில் வரும்போது. ஏன்னா நீங்கள் ஓட்டிகிட்டு வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்கினாலோ இல்லை நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தாலோ கண்டிப்பாக கண் முழிச்சு ஓட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஸோ டிரைவர்ஸ்க்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. இது எதனால் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க தூக்க கலக்கத்தில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. ஏன்னா 2 வண்டியுமே வந்து ஆப்போசிட்டில் எதுவும் வண்டியில் போய் இடிக்கல. ஒரு வண்டி ஒரு லெஃப்ட் சைடில் இருந்த போர்டில் கொண்டு போய் இடிச்சிருக்காங்க, இன்னொன்று டிவைடரில் கொண்டு போய் இடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு வண்டி அந்த போர்டில் இடித்த வண்டி லெஃப்ட் சைடில் உட்காந்துட்டு இருந்தவங்க, அவங்க தான் ஓனர் அந்த வண்டிக்கு. அவங்க ஓட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா மேபி எதுவும் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு 39 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இவங்க எல்லாம் ஈரோடு எங்கேயோ ஒரு பூஜைக்காக போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் அந்த லெஃப்ட் சைடில் உட்காந்துட்டு இருந்தவங்க அவரோட ஃப்ரெண்டு 22 வயசு பையனை ஓட்ட விட்டுருக்காங்க. இவங்க ஓட்டிகிட்டு போயிருந்தால் அது நடந்திருக்காமல் இருந்திருக்கலாம். இவங்க லெஃப்ட் சைடில் முன்னாடி ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருக்காங்க. இவங்களோட சைடில் தான் போய் அந்த வண்டி இடிச்சிருக்கு. ஸோ இவங்க இறந்துட்டாங்க, மற்றவங்கலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அடுத்த ஆக்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களோட பையன், அவங்க ஓட்டிகிட்டு போன இது அவங்க ரைட் சைடில் டிவைடரில் கொண்டு போய் இடிச்சிருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இது தூக்க கலக்கத்தில் மட்டும்தான் நடந்திருக்கும். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இதே மாதிரி தப்பு தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. புதுசாக கார் வாங்கின இதில் இல்லை புதுசாக கார் ஓட்டி பழகின ஆர்வத்தில் லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அது எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்கனால மட்டும்தான் முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகிறவங்க இடையில நிறுத்தி தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்தாங்க அப்படின்னா சேஃபாக வீட்டுக்கு போய் சேரலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களுக்கு எதனா ஆகும், இல்லாட்டி அவங்க போய் மற்றவங்க மேலே அடித்து மற்றவங்களுக்கு எதனா ஒன்று ஆகும். ஸோ புதுசாக வண்டி கார் ஓட்டி பழகிறவங்க தயவுசெய்து ஆர்வ கோளாறில் லாங் ட்ரைவ் எல்லாம் போகாதீங்க. அப்படியே போனாலும் முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கி அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டுங்க.